ஐக்கிய நாடுகள் சபை யுஎன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 80வது கூட்டத்தொடர் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் நடந்துட்டு இருக்கு. அங்கு உலக நாட்டினுடைய அரச தலைவர்கள் எல்லாருமே சென்றிருக்கிறாங்க. அவங்களும் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடர்ல இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அங்கு சென்று உரை நிகழ்த்தி இருந்தார். இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரை சம்பந்தமாக பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்களது கருத்துக்களை என்கிறத விட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சமூக ஊடகங்களில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்படி என்றால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாத்திரம்தான் யூஎன்ல போய் பேசியிருக்காரா இலங்கை சார்பா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இதற்கு முன்னரும் இருந்த அரசு தலைவர்கள் சென்று அங்க உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, இப்படி இலங்கையை ஆண்ட அரசு தலைவர்கள் அங்கு சென்று உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அங்கு சென்று உரை நிகழ்த்தியது சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அவர்களது உரையிலிருந்தும் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குடைய உரையில் இருந்தும் எடுத்து பார்க்கின்ற போது ரெண்டு சைட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் நிறையவே இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையை ஆண்ட ஜனாதிபதிகள் ஆற்றிய உரைக்கும் இப்ப இலங்கை ஆண்டுட்டு இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அங்கு சென்று ஆற்றியிருக்கின்ற உரைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் ஆற்றிய உரை சம்பந்தமாக விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அப்படி என்ன விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா, இலங்கையினுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது நேரடியாக அரசியலோடு தொடர்புடைய எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அந்த உரை சம்பந்தமாக விமர்சனங்களை முன்வச்சிட்டு வராங்க. எப்படி அவங்களோட விமர்சனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நல்லா பேசக்கூடியவர், அவர் வார்த்தை ஜாலங்களை செய்யக்கூடியவர், அழகான வார்த்தைகளை பிரயோகித்து மக்களை கவர்ந்து பேசக்கூடியவர். ஆனா அவருடைய சேலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இலங்கையில போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்வச்சுக்கிறாங்க. ஆனா அதனுடைய சூத்திரதாரியை அவர் கண்டுபிடிக்கல. இலங்கையில நடந்த ஈஸ்டர் தாக்குதல், இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நிறையவே ஜனாதிபதி அவரை சார்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பேசியிருந்தாங்க. இந்த சூத்திரதாரியை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு எல்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேசியிருந்தார். ஆனா இப்ப அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழிஞ்சிட்டு, ஆனா இன்னும் அந்த சூத்திரதாரி அவர் காணல. மற்றது இலங்கையில மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுடைய தீர்வை இன்னும் கண்டுகொள்ளல. இப்ப உள்ளூர்ல இப்படி பிரச்சனை இருக்கும்போது அங்க போய் இப்படி அழகான வார்த்தைகள் அவர் பேசுறாரு. எனவே உள்ளூர்ல அவருடைய சொந்த நாட்டுல இந்த தீர்வுகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை முன்வச்சிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் நாங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. இலங்கைங்கிறது உலகத்தில் இருக்கின்ற சனத்தொகையில 100க்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 100க்கு 0.3% தான் இலங்கையில இருக்கின்ற சனத்தொகை. இந்த சின்ன நாட்டிலிருந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று ஆற்றிய உரை என்பது ஒரு பாராட்ட வேண்டிய உரைதான். இந்த தைரியம், இப்படியான ஒரு உரை நிகழ்த்துவதற்கு தைரியம் வேண்டும், துணிச்சல் வேண்டும், மன உறுதி வேண்டும். அப்படியான துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் மன உறுதியோடும் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றார். அப்ப இலங்கையில ஏற்கனவே சென்ற ஜனாதிபதிகளின் உரையை பற்றி பெரிதாக பேசாவிட்டாலும் இப்ப இந்த ஜனாதிபதியுடைய உரையை பற்றி நிறைய பேர் கல்விமான்கள் படித்தவர்கள் எல்லாருமே பேசுறாங்க. இலங்கையில ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் அங்கு சென்று ஆற்றிய உரை அந்த காலத்துல பேசப்படும். அந்த காலத்துல அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் பேசுவார்கள். அந்த பேச்சு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஜனாதிபதியை பற்றி புகழ்ந்ததாக இருக்கும், ஜனாதிபதியை மாத்திரம் வைத்து புகழ்ந்ததாக இருக்கும். ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேசிய பேச்சு ஜனாதிபதி என்பதையும் தாண்டி அவருடைய உரையினுடைய மைய கருத்துக்களை எடுத்துத்தான் மக்கள் இவருடைய பேச்சினுடைய ஆழத்தின் தன்மையை உணர்ந்து சிறப்பான உரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்கு முன்னர் இலங்கையிலிருந்து சென்ற ஜனாதிபதிகள் சிறப்பான உரை ஆற்றவில்லையா அப்படின்னு பார்த்தா அவங்களும் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா அதிலிருந்து மாறுபட்ட ஒரு ஸ்பீச்சை தான், ஒரு உரையைத்தான் இந்த ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அப்ப இதுக்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் இப்ப பார்ப்போம். ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் ஐநாவுல சென்று எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பத்தி பேசுவாங்க அங்க போய். அதே போல முதலீட்டாளர்களை நாட்டுக்கு அழைப்பாங்க.
இங்க வந்து நீங்க முதலீடு செய்ங்க, இலங்கை இப்ப நல்ல முறையில் இருக்கு, நல்ல நாடு, முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, எங்களோட கொள்கைகள் மிக சிறந்த கொள்கை, எங்களுடைய அரச கொள்கையை, எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கையை அந்த நாட்டினுடைய மக்கள் மதிக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கை அரசினுடைய அதிகாரபூர்வமான கொள்கை நடைமுறைகளை பத்தி பேசுவாங்க. மற்றது உங்களுக்கு தெரியும், இலங்கையில மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் சிறுபான்மை இனமான தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான யுத்தமாக இருந்தது. இந்த யுத்தத்தினால பல்வேறுபட்ட மக்கள் இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள், சிறுபான்மை இன மக்கள் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க. தங்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக, வாழ்வதற்கான சுதந்திரமான நாடு இலங்கை இல்லை அப்படின்னு சொல்லி யுத்த காலத்துல இடம்பெயர்ந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. எனவே இலங்கை மீதான சர்வதேசத்தினுடைய பார்வை ரொம்ப மோசமாக இருந்தது. இலங்கை நாடு மக்கள் வாழ்வதற்கான ஒரு சுதந்திரமான நாடு இல்லை, அங்கு அட்டூழியங்கள் நடக்கிறது, மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருந்தது. இதனால இலங்கை மீது நல்ல அபிப்பிராயம் ஐக்கிய நாடுகள் சபையிலோ அல்லது சர்வதேச மக்கள் மத்தியிலோ இருக்கவில்லை. எனவே அதனை போக்குவதற்காக அது சம்பந்தமாக கூட அந்த ஐநாவில் பேசுவாங்க. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய அரசாங்கத்தை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மக்கள் சுதந்திரமாக வாழ்றாங்க, அங்கு இப்ப யுத்தம் இல்லை, சமாதானம் தான் நிகழ்கிறது, நாங்க தீவிரவாதத்தை நாங்க ஒடுக்கி இருக்கிறோம், அங்க தீவிரவாதம் தான் இலங்கையில நடந்திருக்கிறது, அந்த தீவிரவாதத்தை நாங்க ஒடுக்கி இருக்கிறோம், இல்லாம செஞ்சிருக்கிறோம், எங்கள் மீது நீங்க தப்பு அபிப்பிராயம் கொள்ள தேவையில்லை, நாங்க ஒரு சிறந்த அரசாங்கம், மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், நல்ல முறையில எல்லா மக்களையும் கவனிச்சுட்டு நாங்க ஆட்சி செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற பாணியில அரசாங்கத்துக்கு நல்ல அபிப்பிராயத்தை வளர்க்கின்ற அல்லது எடுத்துக்கொள்கின்ற அந்த பாணியில அரசு தலைவருக்கு உரை இருக்கும். மற்றது இலங்கையினுடைய சுயமரியாதையினை, ஒரு இலங்கை அரசாங்கம் ஒரு இறையாண்மை மிக்க அரசாங்கம் இலங்கையினுடைய சுயமரியாதையை காப்பாற்றுற பாணியிலையும் அவங்களது உரை இருக்கும். முக்கியமாக அந்தந்த காலத்துல அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதாகவும் அரசாங்கத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டுக்களை களைவதுமாகவே அந்த ஜனாதிபதிகளுடைய உரை இருக்கும். இப்படிதான் அந்த உரைகள் இருக்கும். இதனால ஜனாதிபதி ஒரு வீரராக தென்படுவார். ஐக்கிய நாடுகள் சபையில எங்க ஜனாதிபதி உரை நிகழ்த்தி விட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்த அவங்க அரசாங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள் அவங்கள வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, அழைச்சி வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரை இந்த உரையிலிருந்து முற்று முழுதாக வேறுபட்டு காணப்படுகிறது. ஒரு போராட்ட இயக்கத்தில், மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி இலங்கை பொருளாதாரத்துல ஒரு வங்குரத்து நிலைக்கு சென்ற நாட்டுல மக்கள் வீதிக்கு இறங்கி போராடி இருந்தாங்க. இந்த எல்லா அரசாங்கமும் எங்களை ஆண்ட அரசாங்கம் காலகாலமாக எங்களை ஏமாற்றிட்டாங்க, இப்ப நீங்களாவது வந்து பொறுப்படுத்தி இந்த நாட்டை கொண்டு வாங்க, நாட்டை நல்லபடி செஞ்சுதாங்க, மக்களை காப்பாத்துங்க, மக்களை வாழ்வதற்கான ஒரு சுதந்திரமான சூழலை, நிம்மதியான வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளாதாரத்தை, நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு இலங்கையை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற வகையில மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவரை சார்ந்த அரசாங்கத்துக்கும் வாக்களிச்சிருந்தாங்க. ஜனாதிபதி ஆக்கினாங்க, பாராளுமன்றத்துல பெரும்பான்மையை பெற்றுக் கொடுத்திருந்தாங்க, உள்ளூராட்சி சபைகளையும் அவங்களுக்கு பெரும்பான்மையான சபைகளை அவங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி தான் ஐக்கிய நாடுகள் சபையில பொதுச்சபை கூட்டத்தொடர்ல பேசியிருக்கிறார். அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உலக நாடுகளுக்கு இடையில நடக்கின்ற யுத்தம், போதை வர்த்தகம், போதைப் பொருள் வர்த்தகம், அந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பது சம்பந்தமாக, வறுமை சம்பந்தமாக, முக்கியமாக வறுமை சம்பந்தமாக பேசியிருந்தார். மக்கள் வறுமையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போதை வசதினால ஒரு சமூகம் அழிந்து போகிறது, மனித நேயம் வேண்டும், மக்கள் மனித நேயத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார், கட்டளையிட்டிருந்தார். நல்லதொரு உரையை அங்கு நிகழ்த்தியிருந்தார். இதனால்தான் அங்க ஜனாதிபதி பேசிய அந்த உரை பலராலும் பேசு பொருளாக மாற்றப்பட்டது, பலராலும் பாராட்டப்பட்டது. உலகளாவிய சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களிடம் இருந்து ஒரு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு இருக்கிறது. இலங்கையினுடைய அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுறாங்க, இலங்கையில உல்லாச பயணிகளை வரவழைச்சுக்கிறாங்க, இஸ்ரேலில் இருந்து நிறைய உல்லாச பயணிகள் வராங்க, அவங்களுக்கு எந்த தடையும் விதிக்கிறாங்கல்ல, குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பலத்த அடி அடிச்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐநாவில்.
உலக தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற அந்த நேரத்துல இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கூட பேசுவதற்கு தயங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்துல பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் எப்படி நாங்க எதிர்த்து பேசுறது, அமெரிக்காவை எதிர்த்து எப்படி பேசுறது, இஸ்ரேலை எதிர்த்து எப்படி பேசுறது, நாங்க சின்ன நாடு, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்களோட முகத்தில எல்லாம் அறையிற மாதிரி ரொம்ப பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு பேச்சொன்று பேசியிருந்தாரு. பலஸ்தீனம், காசா என்பது அந்த மக்களுடைய நாடு. அவர்கள் வாழ்வதற்கான உரிமை அங்கு அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் கொல்லப்படக்கூடாது. இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை, அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். அவர்கள் சமாதானத்துக்கு செல்ல வேண்டும், மனிதநேயம் வேண்டும். காசா மக்களுடைய அழிவுகளை, சிறு குழந்தைகளுடைய அழிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் இலங்கையிலே யுத்தத்தை பார்த்தவர்கள், பல தசாப்தங்களாக யுத்தத்தை பார்த்தவர்கள். யுத்தத்தின் மூலமாக ஒருபோதும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. அழிவுகளையும் துன்பகரமான சம்பவங்களையும் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும், நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த காசா பலஸ்தீன யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கள் மக்களுடைய மனிதநேயம், மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பலத்த குரலில் ஒரு அழுத்தமான ஒரு கருத்தினை அழுத்தமாக பலத்த குரலில் முகத்தில் அறைவது போல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேசியிருந்தார். அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள், விமர்சனங்கள் முன்வைத்தவர்களின் முகத்தில இந்த உரை கரை பூசின மாதிரி தான் இருந்தது. மற்றது சர்வதேச ஒற்றுமையை வலியுறுத்தி பேசியிருந்தார். சின்ன ஒரு நாட்டிலிருந்து போய் நாங்க உலக சனத்தொகையில் எடுத்துக்கொண்டா 0.3% தான் எங்களுடைய மக்கள் தொகை. ஆனாலும் சர்வதேச ஒற்றுமை முக்கியம், சர்வதேச நாடுகளுக்கு இடையில ஒற்றுமை முக்கியம். நாங்க மில்லியன் கணக்குல, பில்லியன் கணக்குல ஆயுதங்களை, மக்களை கொள்வதற்காக ஆயுதங்களை பயன்படுத்துறோம், தயாரிக்கிறோம். ஆனா மக்களை வாழ வைப்பதற்காக அந்த செலவுகளை, அந்த மில்லியன் கணக்கான செலவுகளை நாங்க செலவழிக்க கூடாதா? பட்டினியால, வறுமையால, சாப்பாடு இல்லாம, யுத்தத்தினால மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள், பெண்கள் என்று இறந்துட்டு போறாங்க. எனவே யுத்தத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. சமாதானத்துக்கு வாங்க, ஒற்றுமை வேண்டும், பேசி தீர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியமான பேச்சை ஜனாதிபதி பேசியிருந்தார். பொது உடைமை சிந்தனைகள், மக்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை அங்க வலியுறுத்தி பேசியிருந்தார். இப்ப இதெல்லாமே ஒரு இந்த நாட்டிலிருந்து போய் பேசுற தலைவருடைய பேச்சு இல்லை, ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனுடைய பேச்சாக இருந்தது. ஒரு அரச தலைவராக அல்லது ஒரு அரசாங்கத்தின் தலைவராக அதிகாரமிக்க ஒருத்தராக போனா இப்படி எல்லாம் பேச முடியாது. இயல்பாக உள்ளத்திலிருந்து, இதயத்திலிருந்து வந்த பேச்சாகவே இதை மக்கள் பார்க்கிறார்கள், பலரும் பார்க்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய இந்த உரையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்க மக்கள் சார்ந்த உரையாக இருந்தது. சமாதானத்தை, ஒற்றுமையை, மக்களுடைய அழிவுக்கு என்னென்ன காரணம் இருக்கிறதோ அதை அத்தனையும் இல்லாதொழிக்க வேண்டும், மக்கள் வாழ வேண்டும், அதிகாரத்தை பிடிப்பதற்காக அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மக்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு சர்வதேச உரை அப்படின்னு சொல்லுவோம். சர்வதேச ஒரு பேச்சு, சர்வதேச ஒரு கலந்துரையாடல், நல்லதொரு ஆழமான உரை என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி பேசியிருந்தார். இதனால் தான் ஏனைய ஜனாதிபதிகளுடைய உரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய உரையையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், நல்ல உரை என்று சொல்லி. இப்ப ஜனாதிபதி இப்படியெல்லாம் பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையில. சின்ன நாட்டில இருந்து போய் இப்படி ஒரு கெத்தாக தைரியமா பேசியிருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? இவர் பேசினதால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா உடனடியாக ஒன்றுமே நடக்க போறதில்லை. இந்த பேச்சுல ஒன்றுமே நடக்க போறதில்லை. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இலங்கைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப இலங்கை மீதான சர்வதேச நாட்டினுடைய ஒரு புகழ், இலங்கை மீதான புகழ், இலங்கை மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இலங்கையில நடக்கின்ற ஊழல் சம்பந்தமாக, போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக, வறுமை சம்பந்தமாக, மக்களுடைய ஒற்றுமை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான ஒரு வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும். அது மாத்திரமல்ல, மேற்கத்திய நாடுகள், மனித உரிமை அமைப்புகள், இலங்கைக்கு எதிராக போராடிய அந்த குழுக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த உரை இருக்கும். முதலீட்டாளர்களுக்கு, நிதி நிறுவனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். குறிப்பாக IMF, வேர்ல்டு பேங்க் இப்படி போன்ற நிதி நிறுவனங்களுக்கு இலங்கை மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படும். முதலீட்டாளர்கள் பயமில்லாம இலங்கைக்கு வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இலங்கையினுடைய இந்த உரை, இலங்கை நிச்சயமாக ஜனாதிபதி இப்படி பேசியிருக்கிறார், ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்கிறது. நாங்க பயப்படாமக்கு கடன்களை வழங்கலாம், அவங்க நாங்க கொடுத்த கடனை பயப்படாமல் தருவாங்க, ஏன்னா ஊழல் இல்லை, போதை வஸ்து ஒழிப்பு நடக்கிறது,
தேவைக்கு இல்லாத செலவுகளை அதிகாரத்தில் உள்ள அரசாங்கங்கள் பயன்படுத்தவில்லை. எனவே அவங்க மிச்சம் பிடிச்ச எங்கட பணங்களை வழங்குவாங்க. அதே போல நாங்க நம்பி அந்த நாட்டுல பெரிய பெரிய முதலீடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களும் நிதி நிறுவனங்களும் நம்பிக்கையை இலங்கை மீது வைக்கும் ஜனாதிபதியுடைய இந்த உரை மூலமாக இலங்கையில கடந்த காலங்களில் இருந்த பழைய அரசியல் கலாச்சாரங்களை எல்லாம் கடந்து இப்போ ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கிறது இலங்கை என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய உரையை நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. இலங்கை எப்படியோ ஒரு நல்லதொரு நாடாக மிளிர வேண்டும். சர்வதேச தரத்துல இலங்கையை பற்றி நல்ல புகழ் பரவ வேண்டும். இலங்கையினுடைய மக்கள் இலங்கை என்கின்ற தேசம் ஒரு நம்பிக்கையோடு எழுந்து ஒரு பொருளாதாரத்தில் சீர் செய்யப்பட்ட பொருளாதார வளர்ந்த ஒரு நாடாக எல்லாருமே நிம்மதியாக சமாதானமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்னா எப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத கீழே கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சம்மந்தமா தேடி உங்களுக்கு நான் தரத்துக்கு தயாராக இருக்கின்றேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.